இந்த ரமலான் மாதத்தை அடைவதென்பது அல்லாஹ் நமக்கு அருள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அருளாக நாங்கள் கருத வேண்டும். நாங்கள் உலகத்திலே ஒரு கம்பெனியிலே அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கின்றோம். வேலை செய்யக்கூடிய நேரத்தில் எங்களை அறியாமல் அல்லது அறிந்து ஒரு தவறை செய்துவிட்டால் அந்த நிறுவனம் என்ன செய்யும்? எங்களை உடனடியாக அந்த தொழிலிலிருந்து வெளியே போடுவார்கள், டெர்மினேட் பண்ணுவார்கள் என்று சொல்லுவோம். அல்லது என்ன செய்வார்கள்? ஆக குறைந்தது இந்த மாதத்தினுடைய சம்பளத்தை தரமாட்டோம் என்று அந்த கம்பெனியிலே சொன்னால் எங்களது உள்ளம் எவ்வளவு கவலை அடையும். அதே போன்ற ஒரு நிலைதான் நாங்கள் நோன்பை வைத்து கொண்டு நோன்புடைய நேரத்தில் மேலே பின்னால் வரக்கூடிய தவறை செய்வோம் என்றால் அவ்வாறான நிலைக்குத்தான் நாங்கள் தள்ளப்படுவோம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த அருமை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறி அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அவர்களது உறவினர்கள், அவர்களது தோழர்கள், தாபிஈங்கள், தாபிஈங்கள் இதுகால வரை அந்த நபியின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மனித சமுதாயத்தினர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்திலே அவனது மாளிகைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதனை எமக்கு மார்க்கமாக வழிகாட்டி இருக்கின்றார்களோ அத்தகைய நற்காரியங்களை முடியுமான அளவு எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டு விலகி தவிர்ந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கின்றார்களோ அத்தகைய விலக்கல்களை முற்றுமுழுதாக விலகி நாளைய மறுமை நாளில்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை விசுவாசிகளுக்காக தயார் செய்திருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் அலாவுக்கு நானும் நீங்களும் ஆசை வைத்து எதிர்பார்த்து இருக்கின்றோம். எனவே அந்த மறுமைக்கான பயணத்தில் எமது பிரயாணத்தின் கட்டிச்சாதனமாக இறை அச்சத்தை நானும் நீங்களும் அதிகப்படுத்த வேண்டும் என ஞாபகமூட்டி இன்றைய ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக நோம்பாளிகளினால் விடப்படும் தவறுகள் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில தவறுகளை நானும் நீங்களும் ஞாபகமூட்டி அதனூடாக இந்த ரமலான் மாதத்தில் தவறுகள் இல்லாத நோம்பாளியாக நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்துக்காக இந்த நோன்பை கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை இலக்கை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் இணைத்து கொள்வோமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அல்லாஹ்வின் அருளினால் அடைந்திருக்கின்றோம். இன்று 2வது தினத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே இந்த ரமலான் மாதத்தை அடைவதென்பது அல்லாஹ் நமக்கு அருள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அருளாக நாங்கள் கருத வேண்டும். அந்த ரமலானை பொறுத்தவரையில் அந்த ரமலானுடைய மாதத்துக்கு நானும் நீங்களும் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே அடிப்படையில் தான் அந்த ரமலானை நானும் நீங்களும் கடைபிடிப்போம். ரமலானுக்கு எமது உள்ளத்திலே முக்கியத்துவம் இல்லை என்றிருந்தால் அந்த ரமலானை ஏனைய மாதங்களை போன்று கழித்துவிட்டு நாங்கள் உலகில் வாழ்ந்து வரலாம். ஆனால் இந்த ரமலானுக்கு எமது உள்ளத்திலே எத்தகைய முக்கியத்துவம், ஒரு ஊருக்கு, ஒரு பிரதேசத்துக்கு அல்லது ஒரு பாடசாலைக்கு ஒரு பிரதம அதிதி வருகின்றார் என்றால் அந்த பிரதம அதிதியினுடைய தராதரத்தை பார்த்து அவருக்குண்டான வரவேற்பை மக்கள் வைத்திருப்பார்கள். உதாரணமாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இந்த பள்ளிவாசலுக்கு வருகின்றார் அல்லது நாம் கல்வி கற்கக்கூடிய பாடசாலைக்கு வருகின்றார் என்றால் எமது இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே, ஏன் எமது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், எமது இந்த மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்து பிரதிநிதிகளும் இந்த இடத்துக்கு வருகை தந்து அந்த ஜனாதிபதியை வரவேற்பார்கள். ஏன்? அவர் நாட்டினுடைய ஜனாதிபதி. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதை விடவும் சிறப்பான ஒரு விருந்தாளியாக இந்த ரமலானை நாங்கள் வரவேற்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் வரவேற்க சரியான முறையில் உள்ளத்தில் இந்த ரமலானுக்குரிய மஹப்பத்தை வைத்திருக்காவிட்டால் இன்றிலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து அந்த ரமலானுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுத்து நாங்கள் பேணி வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ரமலானை நானும் நீங்களும் வீணடிக்க மாட்டோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வந்தடைந்திருக்கக்கூடிய புனிதமிக்க ரமலானுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி, இறைவனுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்கான சாலிகான அமல்களை செய்து இந்த ரமலானை கழிக்கக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானை பொறுத்தவரையில் ரமலானுடைய விடயங்களில் முபுத்திலாத்து சியாம், நோன்பை விட செய்யக்கூடிய, பாத்திலாக்கக்கூடிய, அந்த நோம்பினுடைய தன்மை இல்லாமல் போகக்கூடிய சில விடயங்களை இஸ்லாம் சொல்லுகின்றது. நான் இன்று அந்த தலைப்பில் பேசவில்லை, இருந்தாலும் நேரம் இருந்தால் இறுதி ஹுத்பாவில் அதனை ஞாபகமூட்டுகின்றேன். ஆனால் நான் இந்த இடத்தில் ஞாபகமூட்டுவது, நாங்கள் நோம்பாளியாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் இந்த நோன்பு வைத்து கொண்டு அதனுடைய பலன்கள் எமக்கு கிடைக்காமல் அந்த நோன்பை வீணாக்கக்கூடிய மோசமான சில செயல்பாடுகளினூடாக எமது நோன்புக்குரிய கூலி இல்லாமல் போய்விடும். ஆனால் நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதில் அது அல்லாஹ் அறிந்தவன். ஏற்றுக்கொள்ளப்படாது என்று
யாரும் அறிஞர்கள் ஃபத்வா கொடுக்கவில்லை. எனவே நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அந்த நோன்பு சொல்லக்கூடிய சாலிகான நற்காரியங்கள், அந்த நோம்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் கிடைக்காது என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகமூட்டிய முக்கியமான ஓரிரு ஹதீஸ்களை ஞாபகமூட்டப் போகின்றேன். அதுதான் முதலாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு ஞாபகமூட்டிய விடயம். இது புகாரியிலே 1905 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. எப்படி என்றால், நாங்கள் உலகத்திலே ஒரு கம்பெனியிலே அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கின்றோம். வேலை செய்யக்கூடிய நேரத்தில் எங்களை அறியாமல் அல்லது அறிந்து ஒரு தவறை செய்துவிட்டால் அந்த நிறுவனம் என்ன செய்யும்? எங்களை உடனடியாக அந்த தொழிலிலிருந்து வெளியே போடுவார்கள், டெர்மினேட் பண்ணுவார்கள் என்று சொல்லுவோம். அல்லது என்ன செய்வார்கள்? ஆக குறைந்தது இந்த மாதத்தினுடைய சம்பளத்தை தரமாட்டோம் என்று அந்த கம்பெனியிலே சொன்னால் எங்களது உள்ளம் எவ்வளவு கவலை அடையும். அதே போன்ற ஒரு நிலைதான் நாங்கள் நோன்பை வைத்து கொண்டு நோன்புடைய நேரத்தில் மேலே பின்னால் வரக்கூடிய தவறை செய்வோம் என்றால் அவ்வாறான நிலைக்குத்தான் நாங்கள் தள்ளப்படுவோம். தொழில் செய்வோம், ஆனால் சம்பளம் இல்லாத வேலையாக அந்த நோன்பு மாறிவிடும். அது போன்ற உதாரணமுள்ள ஒரு செய்தியை உங்களுக்கு ஞாபகமூட்டப் போகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு. தொழில் செய்வோம், ஆனால் சம்பளம் இல்லாத வேலையாக அந்த நோன்பு மாறிவிடும். அது போன்ற உதாரணமுள்ள ஒரு செய்தியை உங்களுக்கு ஞாபகமூட்டப் போகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. ரவாஹுல் புகாரி. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அறிவிக்கக்கூடிய ஒரு அழகான ஞாபகமூட்டல். நாம் எல்லோரும் நோன்பு வைத்திருக்கின்றோம். இந்த நோன்பை வைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகமூட்டிய விடயம் என்ன? மல்லம் யத கௌல ஸூர். ஸூர் என்றால் பொய் என்று அரபியிலே மற்றொரு மொழிபெயர்ப்பு இருக்கின்றது. அல்லது பொய் சாட்சி சொல்வது, உண்மையை மறைப்பது, அதே போன்று உண்மையை ஏற்காமல் பொய்யான விடயங்களை சொல்வது, இவைகள் அனைத்தையும் சார்ந்த ஒன்றுதான் இந்த மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி. உண்மையை இல்லை என்று சொல்வது அல்லது பொய்யான விடயத்தை சொல்வது. இந்த செயல்பாடுகளுடன் சேர்ந்து பொய்யுடன் சம்பந்தப்பட்ட அமல்களை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் நோக்கக்கூடிய நோம்பினால் எந்தவித நாங்கள் உண்ணாமல் வயிறு பசித்திருக்க, எமது உடல் பசித்திருக்க, நாங்கள் எமது ஹலாலான அனைத்து தேவைகளையும் கூட ரமலானுடைய சூரியன் உதயமான நேரத்திலிருந்து ஃபஜ்ருடைய அதானிலிருந்து மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் நாங்கள் பசித்திருந்து தாகித்திருந்து ஆசா பாசங்களை தவிர்த்திருந்து வாழ்ந்தாலும் எமது வாயினால் நாவினால் நாம் செய்யக்கூடிய அந்த தவறு பொய் பேசுவதாக இருக்கலாம், அல்லது பொய்யுடன் சேர்ந்த நமீமா என்று சொல்லக்கூடிய கோல் சொல்லக்கூடிய பாவமாக இருக்கலாம், அல்லது அல் கீபா என்று சொல்லக்கூடிய புறம் பேசுவதாக இருக்கலாம். இவ்வாறு நாவினால் ஏற்படக்கூடிய அனைத்து பாவங்களை விட்டும் நாங்கள் விலகாவிட்டால் நாங்கள் நோன்பு நோற்றாலும் அதற்குரிய மிகப்பெரிய கூலிகளை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களூடாக அறிந்து வைத்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நோன்பாளிக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தின் 8 கதவுகளில் ஒரு கதவை திறந்து கொடுக்கின்றான். யாருக்கு? ரமலானுடைய காலத்திலும் ஏனைய நாட்களிலும் சுன்னத்தான நோன்புகளை நோக்கக்கூடியவர்களுக்கு அர்-ரையான் என்ற ஒரு கதவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே அந்த ரையான் என்ற கதவினால் நோன்பாளிகளை தவிர யாரும் நுழைய முடியாது. எனவே
இத்தகைய சிறப்பான தன்மைகள் நாம் இழக்கச் செய்ய வேண்டிய பாவங்களாக, தவறுகளாக நோன்பை வைத்து கொண்டு நாவினால் நாங்கள் நோன்பு வைக்காமல் தவிர்ந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த நன்மைகளை விட்டு நாங்கள் விலக்கப்பட்டு விடுவோம். அது மாத்திரமல்ல, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பானுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது லஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிமி அத்யபு இந்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், மிஸ்கை விட, கஸ்தூரியை விட அவருடைய அந்த வாயினுடைய வாடை கூட நாளே மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நறுமணமாக நோன்பானுடைய வாயின் வாடையை அல்லாஹு தாலா மாற்றி கொடுப்பான் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகமூட்டியது என்ன? அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு வைப்பது ஒரு எங்களை பாவங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம் அல்லது நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். அல் ஜுன்னா என்றால் விகாயா என்று அரபியிலே சொல்வோம், பாதுகாத்தல். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு இந்த நோன்பை எதற்காக கட்டளையிட்டிருக்கின்றான் என்ற விடயத்துக்கு நாங்கள் வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு நோட்பது பாவத்திலிருந்து அல்லது நரகிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான்? குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முன் சென்ற இறை விசுவாசிகளே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது, இதுபோன்று முன் சென்ற கூட்டத்தினருக்கும் நான் கடமையாக்கி இருந்தேன். இந்த நோன்பை நான் எதற்கு கடமையாக்கியிருக்கின்றேன் என்றால், நோன்பினூடாக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அஞ்சி பயந்து பயபக்தி உடையவர்களாக நோன்பினூடாக நீங்கள் மாற வேண்டும். எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நோன்பை வைத்து கொண்டு எமது நாவை நோன்பு வைக்கக்கூடியதாக மாற்றவில்லை என்றால் நானும் நீங்களும் இழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறாக, நோன்பினுடைய அனைத்து நன்மைகளும் இல்லாமல் இழக்கச் செய்யக்கூடிய மோசமான ஒரு தவறாக அதனை நாங்கள் கருத வேண்டும். எனவே நோன்பின் மிக முக்கியமான ஒன்றுதான், நோன்பில் விடப்படக்கூடிய தவறுகளில் இந்த ரமலானுடைய காலத்திலே நாம் பசித்திருக்கின்றோம், வாயை அடக்கி கொண்டிருக்கின்றோம், எமது மர்மஸ்தானங்களை ஹலாலானவைகளை விட்டு தமது மனைவியை விட்டும் தூரமாக்கி பகல் பொழுதுகளிலே பாதுகாத்து மனோ இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஹலாலான எத்தனையோ விடயங்களை நாங்கள் தவிர்க்கின்றோம். ஆனால் எமது மிக சதை பிண்டமான நாவினால் செய்யக்கூடிய தவறை நாங்கள் செய்து கொண்டிருந்தால் நோன்பினுடைய பலாபலன்களை அடைய முடியாத துருப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் மாறுவோம். மற்றொன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், மிக முக்கியமான ஒரு செய்திதான் இந்த செய்தியும். இந்த நாவினால் ஏற்படக்கூடிய ஒன்றுதான் நோன்பு பிடித்து கொண்டு விவாதம் செய்வது அல்லது சண்டை பிடிப்பது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகையவர்களை பார்த்தும் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். உங்களுக்கு மத்தியிலே சச்சரவுகள் ஏற்பட்டால், வீணான தர்க்கங்கள் ஏற்பட்டால், நீங்கள் அத்தகைய நேரத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிகாட்டலூடாக எமக்கு கற்றுத்தந்தார்கள். இன்று நாம் பார்க்கின்றோம், ரமலானுடைய காலங்களிலே குறிப்பாக நான் இன்று நடக்கக்கூடிய சமகால நிகழ்வுகளை சொல்கின்றேன். கஞ்சி வழங்கப்படக்கூடிய ஒரு இடம், இந்த இடத்துக்கு வந்தால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்கள்? ஒரு சிலர்கள் சண்டை பிடித்து கொண்டு தான் கஞ்சை எடுத்துக்கொண்டு போவார்கள். அந்த இடத்தில் அடிதடி அல்லது மோசமான வார்த்தை பிரயோகங்கள், இவ்வாறு நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை ஒவ்வொரு நாளும் சில பள்ளிவாசலில் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் எமக்கு எதனை காட்ட வேண்டும்? பொறுமையை கற்றுத்தர வேண்டும். நாங்கள் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் இஸ்லாத்தை போன்று வேறு எந்த மார்க்கத்திலும் ஒழுங்கை கற்றுத்தந்த மார்க்கம் எங்கேயும் கிடையாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்திலும் எமக்கு
பண்பாட்டு ரீதியான மனிதனாக வாழ்வதற்குத்தான் இஸ்லாம் எமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. அங்கே எல்லோரும் கியூ, அதாவது வரிசையில் எடுக்கின்றார்கள் என்றால் எனக்கு 1000 வேலை இருந்தாலும் நாங்கள் அதனை பொறுத்து வரிசையில் எமக்கு தேவையானவைகளைத்தான் நாம் பெற்று செல்ல வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக எனக்கு தெரிந்த இன்ஃப்ளூயன்சரை வைத்து அடுத்தவர்கள் காத்திருக்க நாம் முந்தி சென்று எமது தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வது இஸ்லாத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக நாம் கருதுகின்றோம். அதை இந்த ரமதான் நமக்கு கற்றுத்தர வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடன் யாராவது தர்க்கித்தால் அல்லது வாக்குவாதப்பட்டு சண்டைக்கு வந்தால் நீங்கள் என்ன வார்த்தை பிரயோகத்தை உபயோகிக்க வேண்டும் என்றால், இன்னி சாயிமுன், நான் ஒரு நோம்பாளியாக இருக்கின்றேன், என்னை விட்டு விடுங்கள். இந்த வார்த்தையை ஒன்றல்ல இரண்டல்ல பல தடவை சொன்னாலும் இதை சொல்லி நாம் விலகிக்கொள்ள வேண்டும். இவர் உண்மையான நோன்பாளியுடைய கூலியை அவர் அடைந்து கொள்வார். சண்டை பிடிப்பவருக்கு அந்த கூலிகள் இல்லாமல் போய்விடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் புனிதமிக்க இந்த ரமலானை அடைந்திருக்கின்றோம். அடைந்த இந்த ரமலானில் சிறப்பான முறையிலே நாங்கள் என்பதை நோன்பை பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், திருமண வைபவங்களில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன? மஅஷர ஷபாப், வாலிபர்களே உங்களுக்கு முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மனிஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதற்குண்டான காரணத்தையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். என்ன சொன்னார்கள்? கண்களை பாதுகாக்கும். நீங்கள் திருமணம் முடித்தீர்கள் என்றால் இன்னொருவருடைய மனைவியை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். உங்களது கண்களுடைய அந்த தீங்குகளை, தீமையான விடயங்களின் பக்கம் உங்களது பார்வை செல்லாது. வஅஹ்ஸனு லில் ஃபர்ஜ், உங்களது மர்மஸ்தானத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்டை தான் இந்த திருமணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வாறு வசதி இல்லாதவர்கள், திருமணத்துக்கு வசதி இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வமன் லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லஹு விஜாஉன். அப்படி வசதி இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நோன்பு வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நோன்பு தீய கண்களால் செய்யக்கூடிய தீய பாவங்களை விட்டும், அதே போன்று நமது மர்மஸ்தானம், நம்ம உடல் உறுப்பு, ஆண் உறுப்பாக இருக்கலாம், பெண் உறுப்பாக இருக்கலாம், இவைகள் தீமையின் பக்கம் செல்லாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இந்த ரமலான் நோன்பு இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, நோம்பினுடைய மற்றொரு பிரதான நோக்கம்தான் எமது பார்வைகள். எமது பார்வையை நாங்கள் தாழ்த்தி நோம்பினுடைய அந்த நன்மைகளை அடையக்கூடியவர்களாக மாற வேண்டும். இன்று நாங்கள் நோன்பு வைத்த நிலையிலே அனைவர்களுடைய கைகளிலுமே தொலைபேசி, ஸ்மார்ட் ஃபோன். அந்த ஸ்மார்ட் ஃபோனை நன்மைக்கு பாவிக்கலாம், அல் குர்ஆனை ஓதுவதற்கு பாவிக்கலாம். பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் அது அல் குர்ஆனை ஓதுவார்கள். சாலிஹான மனிதர்கள், அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் ஹலாலானவைக்கு மட்டும்தான் பாவிப்பார்கள். ஆனால் அந்த ஃபோனை வைத்து கொண்டு சினிமா காட்சிகளையும் ரீல்ஸ்களையும் மோசமான ஆபாசமான காட்சிகளையும் பார்ப்போம் என்றால் நாம் நோக்கக்கூடிய நோன்பு எமது கண்களுடைய அந்த நன்மையை, நோம்பினுடைய நன்மைகளை அடையச் செய்யாமல் தடுத்து விடுகின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இதுவும் கூட ரமலானில் ஒரு மூமின் தவிர்ந்து இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான தவறாக இருக்கின்றது என்பதை இந்த நவீன காலத்திலே தொலைக்காட்சி நாடகங்கள் பார்ப்பதை விட எல்லோருமே, ஆண்களும் பெண்களும் எல்லோரும் நேரம் கிடைக்கக்கூடிய நேரங்களிலெல்லாம் விரல்களினால் ஷைத்தானுடைய வலைக்கு சிக்கொண்டு அந்த வலையிலே தான் அவர்கள் மூழ்கி இருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய காலம் ஒவ்வொரு வினாடியும் சுமார் அல்லாஹு தாலா வழங்கி இருக்கக்கூடிய இந்த 30 நாளாக இருந்தால் 720 மணித்தியாலங்கள், 29 நாளாக இருந்தால் 696 மணித்தியாலங்கள். இந்த ஒவ்வொரு மணித்தியாலமும் ஒவ்வொரு நிமிடமும்
நமது செயல்பாடுகள், அல்லாஹ்வினுடைய தூதர் எவ்வாறு ரமலானை கழித்தார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை எமக்கு கற்றுத்தந்தார்கள், அதில் தான் நாங்கள் கழித்து அந்த ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டுமே தவிர, மேலே சொன்ன அந்த ஸ்மார்ட் ஃபோன்களை நீங்கள் மூடி வைத்தாலே புனித ரமலானை கண்ணியப்படுத்திய கூட்டத்தில் நம்மை இணைத்து கொள்ளலாம். நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்துங்கள். மார்க்க விடயங்கள், ரமலானுடைய சட்டதிட்டங்களை பகிர்வதற்கு, இது போன்று ரமலானுடன் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அனைத்து விடயங்களுக்கும் பாவிப்பதில் எந்தவித தவறும் கிடையாது என்பதையும் ஞாபகம் ஊட்டுகின்றேன். அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானிலே நாங்கள் பேண வேண்டிய இன்று நிகழக்கூடிய தவறுகளில் ஒன்றுதான் தொழுகையை உரிய நேரத்தில் தொழாமல் விட்டு விடுவது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஃமினூன் என்ற ஜாசீலர்கள் பற்றி பேசக்கூடிய ஒரு வசனம், கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அல் குர்ஆன் அத்தியாயத்தினே கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அதிலே முதலாவது மனிதர் யாரை சொல்கின்றான் அல்லாஹு தஆலா, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தொழக்கூடிய தொழுகையில் இறையச்சமுடையவர்களாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை பற்றித்தான் அல்லாஹ் சொல்கின்றான். நானும் நீங்களும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். எனதும் உங்களதும் தொழுகைகள் தக்பீர் கட்டினால் ஒரு வியாபாரியுடைய நிலை, அவர் வியாபாரம் செய்வது, என்னென்ன சாமான் கொடுத்தது, எதை வாங்கியது, இங்கிருந்து வருகின்றது, இதை பற்றியான யோசனைகள் நிறைந்த ஒரு காலத்தில் இருக்கின்றோம். இவ்வாறு தான் அனைவர்களுடைய செயல்பாடுகளும். தொழுகையிலே உயிரோட்டமுள்ள தொழுகையாளியாக வாழ்வது மிக கடினமான ஒரு காலத்தில் இருக்கின்றோம். எனவே அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வெற்றியாளர்கள் யார் என்றால் தொழுகையில் இறையச்சமுடையவர்களாக, ஏனோ தானோ அசைவுகள் அதிகரித்த தொழுகைகளாக சுஜூதுகள் ருக்குகள் நாங்கள் செய்கின்றோம். ஆனால் அந்த தொழுகையை உரிய முறையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை எவ்வாறு பேணி இருக்கின்றார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். யுத்த களத்தில் இருந்தாலும் கூட இன்று நாங்கள் பார்க்கின்றோம், நாட்டிலே பல நிகழ்ச்சி நிரல்கள் போடப்படுகின்றன. இஸ்லாமியர்கள் கூட தொழுகைக்கான நேரம் வந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சி நிரல்களில் ஒரு அரை மணித்தியாலத்தை சுருக்கி தொழுகைக்குரிய நேரம் என்று போடக்கூடிய நிர்வாகங்கள் எங்கே? அதிகமான பாடசாலை நிர்வாகங்களாக இருக்கலாம், அல்லது நாட்டின் பிரதேச நிகழ்வுகளாக இருக்கலாம். எந்த நிகழ்விலும் தொழுகையுடைய நேரங்கள் பால்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம். குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற சில விளையாட்டு போட்டிகளை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகளின் பொழுது லுஹருடைய நேரம் அதிகமானவருக்கு தவறுகின்றது. ஒரு சிலர், அல்லாஹ் அருள் புரிந்த ஒரு சிலர்கள் உரிய நேரத்தில் தொழுது விட்டு வருகின்றார்கள். ஆனால் 170க்கும் மேற்பட்டவர்கள் தொழுகையை ஒரு கரசனையாக எடுக்காமல் லுஹருடைய நேரம் இல்லாமல் போகின்றது, அஸ்ருடைய நேரம் இல்லாமல் போகின்றது. அதே நேரம் மக்ரிபுடைய நேரம், இஷாவுடைய நேரம் வரை அந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று அன்று எத்தனையோ ஆண்களுடைய தொழுகை இல்லை, எத்தனையோ சிறார்களுடைய தொழுகை இல்லை, எத்தனையோ பெண்களுடைய தொழுகை இல்லாத ஒரு துர்பாக்கிய நிலைக்கு நாங்கள் மாறுகின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமியர்களாகிய நாம் ஒன்றை விளங்க வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாருக்கு எதனை சொன்னான்? நீங்கள் யுத்த களத்தில் இருக்கின்றீர்கள், எதிரிகள் உங்களை நோக்கி தாக்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கின்றார். அந்த நேரத்திலும் தொழுகையுடைய நேரம் வந்தால் ஆயுதங்களை களைந்து விட்டு அல்லாஹ்வுக்காக நீங்கள் பல முறைகளில் படைத்தறிங்களில் அந்த சலாத்துல் ஹவுஃப் என்று சொல்லக்கூடிய அச்சநிலை தொழுகையை தொழ வேண்டும் என்றுதான் அல் குர்ஆன் நமக்கு கட்டளையிடுகின்றது. எனவே தொழுகையுடைய நேரங்களை நாங்கள் பிற்படுத்தி பாழாக்கி, இன்று நாங்கள் ரமலானுடைய காலத்தில் இதனை ஞாபகப்படுத்துகின்றேன், சில பெண்கள் லுஹருடைய நேரத்திலிருந்தே சமையலறை அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். இந்த சமையலறையிலே அவர்கள் சென்றால் லுஹருடைய தொழுகையை அசருடைய நேரத்தில் தொழுவார்கள், அல்லது லுஹருடைய 2 தொழுகைகளையும் எல்லா வேலைகளையும் சமைத்து இஃப்தாருக்கு சஹருக்கு தேவையான அனைத்தையும் சமைத்து முடித்துவிட்டு என்ன செய்வார்கள்?
லுஹருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் 5 மணி அளவில் அவர்கள் குளித்து சுத்தமாகி தொழுவார்கள் என்றால் அவர்கள் நோக்கக்கூடிய நோன்பு தவறானது. அதற்கான முழுமையான கூலி அவர்கள் அடைய மாட்டார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த நோன்பு வந்திருக்கின்றது என்றால் நோன்பை விட முக்கியமானதுதான் தொழுகை. தொழுகையிலே நாங்கள் ஒவ்வொரு நேரத்தையும் உரிய நேரத்தில் தொழுது கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்தால்தான் ஜெயசீலர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பான். எனவே நோன்பு வைக்கக்கூடிய நாம் விடக்கூடிய தவறுகள் உரிய நேரத்தில் தொழுகைகள் தொழாமல் இருந்தால் அந்த நோன்பிலே அல்லாஹு தாலா எங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய எதுவும் நமக்கு கிடையாது. அதே போன்று மற்றொரு விடயத்தையும் நான் ஞாபகப்படுத்த வேண்டும். நோன்பில் எம்மால் விடப்படக்கூடிய தவறுகளில் ஒன்றுதான் சஹருடைய நேரம். இந்த சஹருடைய நேரத்தை பொறுத்தவரையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அதான் சொல்வார்கள். அதற்கு பிறகு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்ற ஒரு நபித்தோழர் ஒரு அதான் சொல்லுவார். இந்த 2 அதானுக்கும் இடையில் உள்ள நேரம்தான் சஹருடைய நேரம் என்பதை நானும் நீங்களும் விளங்க வேண்டும். இன்று நாம் வானொலிகளில் சஹர் முடிவு நேரம், கலண்டர்களிலும் சஹர் முடிவு நேரம் ஒன்று போட்டிருக்கின்றார்கள். இது நபி வழிக்கு மாற்றமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தை நமக்கு சொன்னார்கள். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொன்னால் குலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள். ஆனால் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொன்னால் நீங்கள் உங்களது சாப்பாட்டை உணவை நிறுத்திவிட்டு தொழுகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே சஹாபாக்கள் இந்த 2 இடைவெளிப்பட்ட நேரத்தை சொல்லும் பொழுது சுமார் 50 அல் குர்ஆன் வசனம் ஓதக்கூடிய நேரம்தான் சஹருடைய நேரம். இறுதி நேரத்தில் சஹர் செய்வது நபி வழியாக இருக்கின்றது. எனவே அந்த நேரத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒரு சிலர்கள் வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் இந்த சஹருடைய உணவை இரவு 1 மணிக்கே, காலையில் டியூட்டி என்பதனால் இரவு நடுநிசி 1 மணிக்கு சாப்பிட்டு விட்டு உறங்கி விடுகின்றார்கள். இது நபி வழிக்கு மாற்றமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகைய சஹூரை காட்டவில்லை. ஒரு பேரித்தன் கனியையாவது சாப்பிட்டு சஹருடைய நேரத்தில் நாங்கள் நோன்பு வைக்க வேண்டும். அதே போன்று சஹருடைய அந்த நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் நியத்து என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றுதான். வாயினால் மொழிந்து நியத்து வைக்க வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் நமக்கு கற்றுத்தந்தது கிடையாது. ஒரே ஒரு வணக்கம் மட்டும்தான் நாங்கள் வாயினால் நியத்து சொல்ல வேண்டிய ஒரு வணக்கம். அதுதான் ஹஜ்ஜாக இருக்க வேண்டும் அல்லது உம்ரா பயணமாக இருக்க வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம ஹஜ்ஜத்தன் அல்லது லப்பைக் அல்லாஹும்ம உம்ரத்தன் என்று வாயினால் மொழிந்து நியத்து வைக்கக்கூடிய வணக்கம் ஒன்றே ஒன்றுதான். ஏனைய அனைத்து இபாதத்துகளும் உள்ளத்தால் நாங்கள் நியத்து வைக்க வேண்டிய இபாதத்துகளாக இருக்கின்றன. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுக்கு எந்த முக்கியத்துவத்தை கொடுத்தார்களோ, குறிப்பாக வாய் பசித்திருப்பது போன்று வயிறு பசித்திருப்பதை விட எமது நாவு, எமது கண்கள், எமது காதுகள், எமது உடல் உறுப்புக்கள், அவயவங்கள் அனைத்தும் நோன்பு வைத்து இந்த ரமலானை கண்ணியப்படுத்தினால் நிச்சயமாக நானும் நீங்களும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரய்யான் என்ற வாயிலினாலே அஹ்லன் யா அஹி அஹ்லன் யா அப்தி என்று எங்களை வரவேற்று அல்லாஹ்வினுடைய அடியார்களாகிய நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ரய்யானுடைய வாயிலினால் நுழையச் செய்வான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாமிய உம்மத்தினர்கள் அனைவருக்கும் அந்த பாபுர் ரய்யானால் நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய காலத்திலே நாம் இருக்கின்றோம். எனவே இன்று உலகிலே, எமது நாட்டிலே கிரிக்கெட் பிரியர்களுக்கான இந்த உலகக்கிண்ண விளையாட்டு போட்டி நடைபெற்று வருவதனால்
அதிகமான வாலிபர்கள் அதில் நேரங்களை கழிப்பார்கள். உண்மையிலேயே இது போன்ற செயல்பாடுகளில் எமது நேரங்களை வீணடிக்காமல் உரிய முறையிலே அல் குர்ஆனை ஓதுவதிலும் திக்ர்கள் செய்வதிலும் அல் குர்ஆன் மஜ்லிஸ்களில் பங்கு பெறுவதிலும் நாங்கள் எமது நேரங்களை கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்றுதான் ரமதானுடைய இரா பொழுது மிக சங்கையான நேரங்கள். சுமார் 10 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரையும் உள்ள 5, 9, 5, 10 வரை நேரம் அல்லாஹு தாலா வழங்கியிருக்கின்றார். நீண்ட இரவு. இந்த இரவுகளை இன்றைய இளைஞர்கள் எங்கே கழிக்கின்றார்கள் என்றால், ஒரு சிலர்கள் கரம்போர்டு விளையாடுவதிலும் கார்ட்ஸ்பேக் பார்ப்பதிலும் இரவை கழிக்கின்றார்கள். அன்பானவர்களே, இது அத்தகைய ஒரு விளையாட்டுக்குரிய காலம் அல்ல. நாங்கள் திருந்த வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். அதே போன்று இன்னும் சிலர்கள் ஃபுட்சல் என்ற ஒரு கலாச்சாரம், ஒரு ட்ரெண்ட் எமது வாலிபருக்கு மத்தியிலே உருவாகி ஒவ்வொரு நாளும் அந்த ஃபுட்சல்களில் இரவை கழித்துவிட்டு சஹர் செய்துவிட்டு அப்படியே உறங்கி விடுகின்றார்கள். ஃபஜ்ர் தொழுகையும் கிடையாது, துஹரும் கிடையாது. இத்தகைய சமூகமாக நாம் இல்லாமல் அல் குர்ஆனை கற்கக்கூடிய, அல் குர்ஆனை பற்றி சிந்திக்கக்கூடிய, அல் குர்ஆனுடைய விடயங்களை இன்னொரு மனிதருக்கு எத்தி வைக்கக்கூடிய எமது இந்த நாட்டிலே நாங்கள் தஅவா செய்வது மிக குறைவு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது செயல்பாடுகளினால், எமது பண்பாடுகளினால் தஅவா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த மக்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவவிட்டால் நாளை மறுமை நாளில் எம்மை சூழ வாழக்கூடிய மாற்று மதத்தவர்கள் எமக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். உன்னை பற்றி அல்லாஹ் இவர்கள் எனக்கு சொல்லித்தரவில்லை என்று அவர்கள் எமக்கு எதிராக முறையிட்டால் பதில் சொல்ல முடியாமல் இருக்கும். எனவே அல் குர்ஆனுடைய பாதைக்கு, அல் குர்ஆனின் அந்த அழைப்பை நாங்கள் பிற மதத்தவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வீடு வீடாக சென்று தஅவா செய்வதல்ல, நாங்கள் அவர்களுக்காக வேண்டி எமது வாழ்க்கை நடைமுறையை அல் குர்ஆன் அடிப்படையில் செயல்படுத்தி காட்ட வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையை செயல்படுத்தி காட்ட வேண்டும். வியாபாரி வியாபாரத்திலும், கல்வி அதிகாரிகள் கல்வியினாலும், ஏனைய ஒவ்வொரு அதிகாரிகளும் தனக்கு முடியுமான செயல்பாடுகளினாலும் இந்த இஸ்லாத்தை நாங்கள் எத்தி வைப்போம் என்றால் இந்த நாட்டிலே அதிகமானவர்கள் இந்த மார்க்கத்தில் நுழைவதற்கு அல்லாஹு தாலா நேர்வழியை காட்டுவான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதானுடைய இரா பொழுதுகளை அல் குர்ஆனிலும் திக்ர் மஜ்லிஸ்களிலும் குடும்ப உறவுகளை பேணுவதிலும் கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.